Hello students, welcome to CE Education. Pure auxiliary verbs, அதுதான் மாடல்ஸ் சொல்றோம். தமிழ்ல துணை வினைகள். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேபிளர் காலத்துல pure auxiliary verbs எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு தனித்தனியா சாப்டர்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா shall, will, அப்புறம் should, would, அப்புறம் can, could இதுக்கெல்லாம் தனித்தனியா சாப்டர்ஸ் இருக்கு. அந்த சாப்டர்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா இந்த சாப்டருக்கு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 10th இங்கிலீஷ் புக்ல பேஜ் நம்பர் 12ல ஏ சாப்டர் பார்க்கலாம். Complete these sentences using appropriate models. The clues in the brackets will help you. பிராக்கெட்ல இருக்கக்கூடிய க்ளூஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ்ல எந்த மாதிரியான மாடல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. When I was a child, I dash climb trees easily, but now I can't. பிராக்கெட்ல ability in the past அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே ability அப்படின்னாலே can வரும். can எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும்னா ability, request இந்த ரெண்டு இடத்துலையும் யூஸ் ஆகும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் abilityன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ can யூஸ் பண்ணலாம். பட் இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா when I was a child, ஸோ past tenseல இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து could யூஸ் பண்ணோம். could டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறுற இடத்துல could யூஸ் பண்ணலாம். இது பொலைட் ரெக்வெஸ்ட்ல யூஸ் பண்றோம். பட் இந்த இடத்துல past tense இருக்கிறதுனால நம்ம I could climb trees easily அப்படிங்க யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். பாருங்க, when I was a child, I could climb trees easily, but now I can't. இது தமிழ் மீனிங் பார்த்தோம்னா நான் குழந்தையாக இருந்த போது when I was a child, என்னால் எளிதில் மரங்களில் ஏற முடிந்தது, ஆனால் இப்போது என்னால் முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதுக்கு could. செகண்ட் சென்டென்ஸ், I dash win this singing contest. Determination. Determination அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா shall or will வரும். Definite, determination, promise, advice இந்த மாதிரியான இடங்கள்ல shall வரும் இல்லைன்னா will வரும். இப்போ பாருங்க, I dash win this singing contest அப்படிங்கும்போது நம்ம shall or will யூஸ் பண்ணாலே future tense. அப்போ future tenseக்கு ஐக்கும் வீக்கும் shall தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே டிட்டர்மினேஷன் உறுதி அப்படிங்கும்போது will யூஸ் பண்ணுறோம். ஏன்னா shall யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல will யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல shall யூஸ் பண்ணால் அது உறுதியை குறிக்கும். நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு செயலை அது உணர்த்தும். அப்போ இங்க I shall win this contest அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜெயிச்சாலும் ஜெயிப்பேன் இல்லைன்னா தோத்துருவேன், அந்த மாதிரியான மீனிங்கை கொடுத்துருவோம். பட் நிச்சயமா நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுக்குற சென்டென்ஸ்க்கு I will win this singing contest, இந்த பாட்டு போட்டியில் வெற்றி பெறுவேன் நிச்சயம். ஸோ இந்த நிச்சயம்ங்கிற அழுத்தத்தை எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா will தான் கொடுக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா will. I will win this singing contest. Third sentence, you dash buy this book, it is worth buying. பிராக்கெட்ல advice or suggestion ஒருத்தருக்கு advice கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா shall or should வரும். shall எந்தெந்த இடத்துல வரும் பார்த்தீங்கன்னா definite, determination, promise, advice இந்த மாதிரியான இடங்கள்ல shall வரும் இல்லைன்னா will வரும். அடுத்தது should பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறும்போது வரும், கண்டிஷன் டென்ஸ்ல வரும், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றது, சஜஷன் பண்றது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் அட்வைஸ் சஜஷன் அதுதான் வருது. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா புக் வாங்குறது, இதே ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் இல்லை ஒரு ஃபயரை வந்து தொடாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை பை பண்ணுறது தான். ஸோ அது அந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு அட்வைஸாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு ஷால் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா யூக்கு ஃபியூச்சர் டென்ஸில் வில் தான் யூஸ் பண்ணுவோம். யூ வில், ஏன்னா ஐக்கும் வீக்கு தான் ஷால் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லாத்துக்குமே யூ, ஹி, ஷி, இட், தே இதுக்கெல்லாம் வந்து நம்ம வில் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே ஷால் யூஸ் பண்ணுறதுனால ஒரு அழுத்தமான ஒரு அட்வைஸை கொடுக்குறோம். இந்த புத்தகத்தை நீ வாங்க வேண்டும். யூ ஷால் பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங், அது வாங்குவது மதிப்பு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷால் வரும். யூ வில் பைனாக்க நீ வாங்கினா வாங்க, வாங்காட்டி போ, அந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுத்துரும்.
ஸோ will வர வேண்டிய இடத்துல நம்ம shall யூஸ் பண்ணுறோம். ஸோ you shall buy this book கண்டிப்பாக வாங்கு அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ ஆன்சர் shall. Fourth sentence, பூங்கோதை dash speak several languages. பிராக்கெட்ல ability in the present. ஸோ இப்போ பூங்கோதையால நிறைய மொழிகள் பேச முடியும். அப்போ முடியும்னாலே என்னது can, ability, request இந்த மாதிரியான இடங்கள்ல can யூஸ் பண்றோம். அப்போ பாருங்க பூங்கோதை can speak several languages. அப்போ பூங்கோதையால் பல மொழிகளில் பேச முடியும். ஸோ முடியும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்தை கொடுக்குறது இந்த can. ஸோ பூங்கோதை can speak several languages, canங்கிறது ஆன்சர். Fifth question, I swear I dash tell lies again. பிராக்கெட்ல promise. promise என்றாலே shall will வரும். பாருங்க shall எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும்? நிச்சயமா, டிட்டர்மினேஷன் உறுதியா, அப்புறம் ப்ராமிஸ் பண்ற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல shall will வரும். எந்த இடத்துல shall வரும், எந்த இடத்துல will வரும்? ஐக்கும் விக்கும் எப்பவுமே ஃபியூச்சர் டென்ஸ்ல shall தான் வரும். மற்ற எல்லா இடங்களிலும் you, he, she, it, they இதுக்கெல்லாம் நம்ம will யூஸ் பண்ணுவோம். ஆனா உறுதியா ப்ராமிஸ் அந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ்ல shall யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல will யூஸ் பண்ணோம், will யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல shall யூஸ் பண்ணோம். ஸோ ஐக்கு வந்து shall தான் வரணும். பட் இங்க ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கணும், அதனால ஐ வில் அப்படிங்கிறது தான் வரும். அப்ப பாருங்க தமிழ்ல நான் பொய்களை சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். ஸோ ஐ ஸ்வேர் ஐ வில் நாட் டெல் லைஸ் அகைன். ஸோ வில் யூஸ் பண்றோம். ஸோ சத்தியம் செய்யறோம், எதுக்கு? பொய் பேச மாட்டேன்னு தான் நம்ம சத்தியம் பண்ணுவோம். ஸோ ஐ வில் நாட், அதான் கரெக்டான ஆன்சர். Sixth sentence, my father dash play badminton in the evening when he was at college. Past habit. இப்போ பாருங்க past habit அப்படின்னாலே used to தான் வரும். முன்காலத்து பழக்கம், அதாவது சின்ன வயசு பழக்கம், ஆனா இப்ப இல்ல அப்படிங்கிற சென்டென்ஸ்ல நம்ம used to யூஸ் பண்ணுவோம். ஸோ மை ஃபாதர் அப்படிங்கிறது அவர் காலேஜ் படிக்கும்போது சின்ன வயசா இருக்கும், இப்போ அவருக்கு வயசா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால மை ஃபாதர் யூஸ்டு டு பிளே பேட்மிண்டன் இன் தி ஈவினிங் வென் ஹி வாஸ் அட் காலேஜ். ஸோ பாஸ்ட் ஹேபிட்டை குறிக்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ்டு டு தான் யூஸ் பண்ணோம். ஸோ எனது தந்தை கல்லூரியில் படித்த போது மாலையில் பூப்பந்து விளையாடுவார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு. செவன்த் சென்டென்ஸ், யூ டேஷ் டூ ஆஸ் ஐ சே. கமாண்ட். கமாண்ட் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா மஸ்ட், ஆட் டு ரெண்டு யூஸ் பண்ணலாம். ஆட் டு எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ளிகேஷன், இந்த ஆட் டுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்ட்டை விட கம்மி, ஆனா ஷுட்டை விட அதிகமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல எந்த மாதிரியான வேலையை செய்யணும் அப்படிங்கறத பத்தி சொல்லல. ஸோ அதனால நம்ம மஸ்ட் அன்றது வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்ட் வந்து கண்டிப்பா நிச்சயமா செய்யணும். ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது எந்த மாதிரியான ஆர்டரா இருந்தாலும் சரி, ஸோ எது சொன்னாலும் நான் செய்யணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஆட் டு யூஸ் பண்ணலாம். இதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் டூ ஆஸ் ஐ சேவை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நான் சொல்வது போல் நீ செய்ய வேண்டும், கட்டாயமே செய்யணும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மஸ்ட் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் டுவும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் மஸ்ட் யூஸ் பண்ணுறதுங்கிறது கரெக்டானது, ஏன்னா கமாண்ட் வந்திருக்கு இல்லையா அந்த க்ளூவில். எய்த் சென்டென்ஸ், டேஷ் ஐ ஹாவ் another glass of water. இது ரெக்வஸ்ட் க்ளூ கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் அப்படின்னாலே கேன் இல்லைனா குட் யூஸ் பண்ணணும். கேன் யூஸ் பண்ணா ரெக்வஸ்ட், குட் யூஸ் பண்ணா பொலைட் ரெக்வஸ்ட். ஸோ இப்போ நம்ம கேட்குறோம் கொஸ்டினா, அப்போ கேன் ஐ ஹாவ் another glass of water இல்லைனா குட் ஐ ஹாவ் another glass of water, ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். எனக்கு இன்னொரு கிளாஸ் தண்ணீர் கிடைக்குமா? ஸோ அதுதான் இதுக்கு தமிழ் மீனிங்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேனும் ரைட் தான், குட்டும் ரைட் தான். Ninth sentence, Sibi has not practiced hard but he does win the race. Possibility. Possibilityக்கு may might வரும். மேக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 75% கொடுக்கலாம், மைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% பாசிபிலிட்டி, 50-50 தான். அப்போ சிபி பிராக்டிஸ் பண்ணல ஹார்டா, ஸோ அதனால நம்ம இந்த பாசிபிலிட்டியில் இந்த மே யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ சிபி ஹேஸ் நாட் பிராக்டிஸ்டு ஹார்ட் பட் ஹீ மே வின் தி ரேஸ். சிபி கடுமையாக பயிற்சி செய்திருக்கவில்லை,
ஆனால் அவன் பந்தயத்தில் வெல்லக்கூடும். ஸோ ஆன்சர் மே. 10th sentence, we dash preserve our natural resources. க்ளூ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி. டியூட்டி அப்படின்ட்டாலே ought to. இது வந்து அட்வைஸ் மாதிரியும் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஷுட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, we ought to preserve our natural resources அப்படிங்கும்போது அந்த ought toக்கு மஸ்ட்டை விட அழுத்தம் குறைவாக கொடுக்குறோம், ஆனால் ஷுட்டை விட அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ டியூட்டி அப்படின்னு வரும் பொழுது நம்ம we ought to preserve our natural resources கரெக்டாக இருக்கும். பட் இது அட்வைஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதனால நம்ம ஷுட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ought to should ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பாருங்க, we ought to preserve our natural resourcesக்கு தமிழ்ல மீனிங் நமது இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். we should preserve our natural resources, அதுக்குமே பார்த்தீங்கன்னா நமது இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங் கிடைக்கும். ஸோ ஆன்சர் ought to இல்லைனா should.